அகிலம் நேசத்துக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது காலை நேர தலைப்புச் செய்திகள். கடந்த அரசாங்கம் 720 மில்லியன் ரூபாய் மக்கள் நிதியை மோசடி செய்ததாக சுதந்திர மக்கள் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்திற்கு எதிராக கட்சியின் தலைவர் டலஸ் அழகுபெரும அறிக்கை ஒன்றை வெளியிட்டு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அதற்கமைய ரத்து செய்யப்பட்டு தேர்தல்களை நடத்துவதற்கான உத்தேச செலவு 8 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனினும் தேர்தல் ரத்து செய்யப்பட்டமையினால் 720 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் ஜனநாயக செயல்முறைகளை குறைமதிப்பில் உட்படுத்தியது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மீது நிதி சுமையை சுமத்தியுள்ளது. வரி செலுத்துவோர் நிதியை கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கு சிறப்பாக பயன்படுத்தியிருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாகன இறக்குமதி குறித்து அரசாங்கம் எந்த ஒரு தரப்பினரையும் இதுவரையில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை என வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் வாகனங்களை வாங்குவது அல்லது விற்பது தொடர்பில் குழப்பமடைய தேவையில்லை என வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். தற்போது இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஏனெனில் 4 தொடக்கம் 5 ஆண்டுகளாக வாகனமின்றி எங்களுடைய துறை வீழ்ந்து கிடக்கிறது. நாங்களும் வாகனம் கொண்டு வர விரும்புகின்றோம். தங்களிடம் உள்ள வாகனத்தை விற்பனை செய்வது தொடர்பில் யாரும் குழப்பமடைய வேண்டாம். வாகனங்கள் எப்போதும் கொண்டு வரப்படும் என அரசாங்கம் இன்னும் உறுதியாக அறிவிக்கவில்லை. இது தொடர்பில் அரசாங்கம் அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஏனெனில் மக்கள் குழப்பத்தில் உள்ளார்கள் என வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். நாட்டில் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள குடிவரவு குடியல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் கடவுச்சீட்டை வழங்குவதற்கான நேரமும் நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பொன்றை வெளியிட்டு குடிவரவு குடியல்வு திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. இதற்கமைய ஒரு நாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டை விநியோகிக்கும் நேர எல்லையை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய நடைமுறையின் கீழ் வார நாட்களில் இரவு 10 மணி வரை ஒரு நாள் சேவையில் கடவுச்சீட்டினை பெற்றுக்கொள்ள முடியும். மின் கட்டணத்தை திருத்தம் தொடர்பில் மின்சார சபை முன்வைத்துள்ள முன்மொழிவை மக்களின் கருத்துக்களின் அடிப்படையில் இறுதி முடிவுக்கு கொண்டுவரவுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகளின் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அது தொடர்பான ஆய்வுகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையத்தின் தவிசாளர் பேராசிரியர் KPL சந்திரலால் தெரிவித்துள்ளார். இதன்படி இன்னும் 2 வாரங்களில் பொதுமக்களின் கருத்துக்கள் பெறப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் மின்சார சபை தனது முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளது. அதன்போது எதிர்வரும் ஆண்டு முதல் 6 மாதங்களுக்கு ஏற்கனவே உள்ள மின்சார கட்டணத்தை பராமரிக்க உத்தேசிக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு தரப்பினரால் எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதியுடன் முடிவடையும் காலக்கெடுவின்படி ஒப்படைக்கப்பட்ட 2024 நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளின் தொகுப்பை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. அதன்படி தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 8361 வேட்பாளர்களிடமிருந்து மொத்தமாக 7412 வருமான மற்றும் செலவு அறிக்கைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை சுயேட்சை அரசியல் குழுக்களில் போட்டியிட்ட 690 வேட்பாளர்களிடமிருந்து 493 வருமான மற்றும் செலவு அறிக்கைகள் கையளிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 527 தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் 434 நபர்கள் மட்டுமே தங்கள் வருமான மற்றும் செலவு அறிக்கைகளை கையளித்துள்ளார்கள். இந்த நிலையில் கடந்த பொதுத் தேர்தலில் செலவிடப்பட்ட பணம் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடர உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMAS ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலையில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பால் உணவுப் பொருட்களின் விலையும் 30% அதிகரிக்கக்கூடும் என அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்களின் சங்க தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார்.
ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். சந்தையில் தேங்காய்களின் விலை அதிகரிப்பு மற்றும் பற்றாக்குறைக்கு இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொருட்களுக்கான பற்றாக்குறை மற்றும் விலை அதிகரிப்பினால் மத்திய உணவு பொதி தயாரிப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் தற்போது கோழி இறைச்சியின் விலை 1200 ரூபாவிலிருந்து 1280 ரூபாவாக அதிகரித்துள்ளது. யாழ் பேட்டுத்துறையில் மணல் கடத்தி சென்ற டிப்பரை சாவகச்சேரியில் வைத்து விசேட அதிரடிப்படையினர் துரத்திச் சென்று மடக்கி பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பேட்டுத்துறையில் இருந்து மணல் கடத்தப்படுவதாக கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட டிப்பரை விசேட அதிரடிப்படையினர் துரத்திச் சென்றனர். இதன்போது குறித்த டிப்பர் கொடிகாமம் ஊடாக மத்துவில் பகுதியில் டிப்பர் தப்பிச் சென்று கொண்டிருந்த வேளை மண்ணை வீதியில் கொட்டிவிட்டு சாவகச்சேரி கைத்தடி வீதியால் செல்லும் போது அவ்விடத்தில் வைத்து டிப்பர் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளது. இதன்போது டிப்பர் வாகன சாரதி கைது செய்யப்பட்டு சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டை உடனடியாக நிவர்த்திக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரிசி வர்த்தகர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். சந்தையில் அதிகரித்துள்ள அரிசி தட்டுப்பாட்டுக்கான தீர்வு தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற விசேட சந்திப்பில் அவர் இந்த ஆலோசனையை வழங்கியுள்ளார். அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு இணங்க முடியாவிடின் அதற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டிற்கு தீர்வு காண்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 2 தடவைகள் அரிசி ஆலை உரிமையாளர்களை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். எனினும் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு மற்றும் நிர்ணய விலையை விட அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யப்படுகின்ற நிலையில் ஜனாதிபதி மீண்டும் ஒருமுறை அரிசி வர்த்தகர்களை சந்தித்து விசேட கலந்துரையாடலை நடத்தியுள்ளார். தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து நிலை கொண்டுள்ளமையால் குறித்த பகுதியில் கடற்தொழில் செயற்பாடுகளை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கோரியுள்ளது. இதன்படி குறித்த கடற்பரப்புகளில் காற்றானது 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு இந்த எச்சரிக்கை அமலில் இருக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புத்தளம் பொலவத்தை சந்திக்குள்ள பாதசாரதி கடவையில் நடந்து சென்ற யாசக பெண் ஒருவர் மீது அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணித்த ஜீப் மோதியதில் படுகாயமடைந்த பெண் வைத்தியசாலையில் அனுமதித்த பின்னர் உயிரிழந்துள்ளதாக வெண்ணப்புவ போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் 65 தொடக்கம் 70க்கு இடைப்பட்டவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் திங்கட்கிழமை அன்று கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி ஜீப்பில் பயணித்துக் கொண்டிருந்த போதே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்து தொடர்பில் கஜேந்திரகுமார் சாரதியான ஹின்னஸ்கிரிய பிரதேசத்தைச் சேர்ந்த 60 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக வெண்ணப்புவ போலீசார் தெரிவித்தனர். 2024ஆம் ஆண்டு ஜனவரி முதல் நவம்பர் வரையான சுற்றுலா வருமானம் 2.8 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவான நிலையில் இது கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 56% அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 18,04,873 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் சமீபத்திய புள்ளி விவரங்கள் வெளிப்படுத்தியுள்ளது. 2024ஆம் ஆண்டில் நிர்ணயிக்கப்பட்ட 2.3 மில்லியன் சுற்றுலா பயணிகளின் இலக்கை நெருங்கி வருகிறதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. அனுராதபுரம் கலாவெல வலக்கம பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிலிருந்து படுகொலை செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் நபரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் வலைக்கம பிரதேசத்தைச் சேர்ந்த 37 வயதுடையவர் எனவும் இப்பலோகம போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலம் கண்டெடுக்கப்பட்ட வீட்டை கொலை செய்யப்பட்ட நபர் வேறு பிரதேசத்தைச் சேர்ந்த தம்பதியினருக்கு வாடகைக்கு விட்டிருந்தமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
வீட்டில் வாடகைக்கு தங்கியிருந்த தம்பதியினர் நேற்று முன்தினம் முதல் வீட்டை விட்டு வெளியேறி தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ஆலடி பளை ஏனையின் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆத்திகண்டு வைரவர் திருக்கோவில் எரிக்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கடந்த 7ஆம் தேதி சிலர் மடப்பள்ளி கூரை வழியாக குறித்த ஆலயத்தினுள்ளே இறங்கி ஆலய கதவினை கொத்தி தீ வைத்து எரித்துள்ளதாக ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அவர்களுக்கு எதிராக பளை போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து போலீசார் ஆலயத்துக்கு சென்று பார்வையிட்டதோடு மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று முதல் மழை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. எதிர்வரும் 36 மணித்தியாலங்களுக்கு வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் உருவாக்கிய குறைந்த காற்றழுத்த மண்டலம் மேலும் வலுவடைந்து எதிர்வரும் 11ஆம் தேதியளவில் இலங்கை தமிழக கடற்பரப்பை அடையும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த கடற்பரப்புகளில் காற்றானது 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரையோர மார்க்க தொடருந்து சேவையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு கோட்டைக்கு வரும் தொடருந்துகள் தாமதமாக இயக்கப்படும் எனவும் தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. கல்கிசை மற்றும் ரத்மலானை தொடருந்து நிலையங்களுக்கு இடையே தண்டவாளம் உடைந்ததன் காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. எவ்வாறாயினும் கொழும்பு கோட்டை வரை இயக்கிய அனைத்து அலுவலக தொடருந்துகளும் தாமதமின்றி இயக்க முடிந்துள்ளதாகவும் தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது.